ஓகேவா அந்த இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் மேபி நீ ஒரு வருஷம் ஆனால் மறந்துருப்பா அதை பற்றி ஸோ in our college we are having the Institution Innovation Council okay so அதை பற்றி நான் ப்ரீஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னன்னா we are going to have the two lectures the first 45 minutes we are having the lecture on IPR and patent laws IPR இது ஒரு புது வேர்டு தான் ஓகேவா intellectual property rights and patent law next one is prototype design and development prototype design and development these are all the two lectures organized by the Institution Innovation Council of Annamalai University for you people okay va so idha innoda agenda okay va first 45 minutes the resource person is Mr. KATHIRESAN from pharmacy department he is going to be give the talk on what is the patent idu already nariya edathila kelvi potirukken okay va patent copyrights trademarks இந்த வேர்டு தான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஓகேவா ஸோ அது ரிலேட்டடாக வாட் இஸ் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஐபிஆர் அண்ட் பேட்டன்ட் லாஸ் இதை பற்றி தான் ஃபர்ஸ்ட் லெக்சர் ரெண்டாவது லெக்சர் வந்து என்னென்னா ரிகார்டிங் த ப்ரோட்டோடைப் மாடலிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஓகே அதுக்கு இன்னொரு இன்னோவேஷன் அம்பாசிடர் இஸ் த பிரபாகரன் he is going to give the lecture for another 45 minutes okay so before going to that சார் வர வரைக்கும் நான் ஏன்னா அவருக்கு ஜஸ்ட் வர வரைக்கும் பிரீஃபாக இன்ஸ்டிடியூஷன் இனோவேஷன் கவுன்சில்னா என்ன இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன இதனால இந்த மாதிரி மீட்டிங்ஸ் இந்த மாதிரி லெக்சர்ஸ் இதெல்லாம் அட்டென்ட் பண்றதுனால உனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத நான் பிரீஃபா சொல்றேன் இப்போ சார் வந்துட்டாங்கன்னா அவரோட லெக்சரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எகைன் அந்த மீன் டைம் இந்த முடிச்சுட்டு ஐ வில் கிவ் த டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் ரிகார்டிங் த ஐஐசி ஓகேவா புரியுதா இப்போ இன்ஸ்டிடியூஷன் இனோவேஷன் கவுன்சில் ஓகேவா இன்ஸ்டிடியூஷன்னா உனக்கு என்னன்னு தெரியும் இனோவேஷன் கவுன்சில் ஒரு நியூ டெர்மினாலஜி என்ன சொல்றாங்க இப்போ innovation அப்படின்னு சொல்றோம் the Institution Innovation Council is the one of the initiative taken by Ministry of Education Government of India அவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் இந்த இன்ஸ்டிடியூஷன் இனோவேஷன் கவுன்சிலை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதனால நம்ம காலேஜில் 2017 இன்ஸ்டிடியூஷன் இனோவேஷன் கவுன்சில் இருக்கு ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன் இனோவேஷன் கவுன்சில் என்னென்னலாம் பண்ணுது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிட் என்ன ஃபேக்கல்டி மெம்பர்ஸ்க்கு பெனிஃபிட் என்ன உங்களுக்கு தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இதனால எங்களுக்கு என்ன பெனிஃபிட் இந்த லெக்சர் அட்டென்ட் பண்ணுறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் இதில் வேற என்னென்னலாம் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணுவீங்க ஓகேவா அப்படின்றத ஒரு பிரீஃபாக நான் சொல்கிறேன் ஓகே இன்ஸ்டிடியூஷன்னா நம்ம காலேஜ் வச்சுக்கோ ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூட் இந்த நியூ டேர்ம் உனக்கு என்னது இப்போ இனோவேஷன் இனோவேஷன் இனோவேஷன்னா என்னவா இருக்கும் யாராவது சொல்லுங்க பார்ப்போம் நிறைய இப்போ சயின்ஸ் படிக்கக்குள்ள நிறைய லோயர் கிளாஸஸில் என்ன கேள்விப்பட்டிருப்ப இன்வென்ஷன் ஃபிசிக்ஸாக இருக்கட்டும் நம்ம கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும் அதில் இந்த வேர்டு நிறைய இடத்துல ஸ்கூல் டேஸில் கேள்விப்பட்டிருப்பேன் இன்வென்ஷன் இந்த வேர்டு கேள்விப்பட்டிருக்கியா இன்வென்ஷன் ஓகேவா அப்போ உனக்கு என்ன ஒரு பேசிக்காக ஒரு ஐடியா இருக்கணும்னா வாட் இஸ் இன்வென்ஷன் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த இன்வென்ஷன் அண்ட் இனோவேஷன் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இப்போ யாருக்காவது இன்வென்ஷன்னா என்னன்னு சொல்ல தெரியுமா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இல்லைன்னா இன்வென்ஷன் அதுலேருந்து ஒரு ஸ்டெப் அஹெட்டா இனோவேஷன் அப்படின்றத நீ ஈஸியாக சொல்லலாம் இன்வென்ஷன்னா என்ன ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்ல பார்ப்போம் ஏன்னா நீ ஸ்கூல் டேஸில் கிட்டத்தட்ட எல்லா சயின்ஸ் புக்லேயும் இந்த வேர்டு நிறையா போட்டிருப்பாங்க சம்திங் இஸ் இன்வென்டட் பை டேஷ் அப்படி நிறைய கொஸ்டின்ஸ் கூட படிச்சிருப்பேன் 1 மார்க்கில் இல்லை நிறைய இந்த சயின்ஸ் புக்கில் ஒரு பாக்ஸ் போட்டு அவரை பற்றி பயோகிராஃபி அப்படிலாம் நிறைய போட்டிருப்பாங்க படிச்சிருப்பேன் இப்போ இன்வென்ஷன்னா என்னது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பார்ப்போம் என்ன தம்பி புதுசா கண்டுபிடிக்கிறது அவன் சொல்றான் இப்போ என்ன புதுசா கண்டுபிடிச்சிருப்பாங்க முன்னாடி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வெரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றான் தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன கண்டுபிடிச்சாரு அவரோட இன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் த மோர் தென் thousands ஆஃப் இன்வென்ஷன் நமக்கு தெரிஞ்சது டைரக்டா டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றது என்னது தாமஸ் ஆல்வா எடிசனோட நிறைய ஏகப்பட்ட இன்வென்ஷன்ஸ் நம்ம அதை வந்து டெவலப் பண்ணாம அப்படியே கூட இருக்கு பேப்பர்லேயே இருக்கு பட் நிறைய நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் டே டு டே லைஃப்ல தாமஸ் ஆல்வா எடிசன் கிரஹாம் பெல் இங்கேயே பாரு அப்படியே சைடில் பாரு ரைட் பிரதர்ஸ் போட்டிருக்கா ஸோ ரைட் பிரதர்ஸ் என்ன பண்ணாங்க தே இன்வென்டட் ஏரோப்ளைன் அடுத்தது கிரஹாம் பெல் அந்தாண்ட போட்டிருக்கு பாரு டெலிஃபோன் அடுத்தது யார் போட்டிருக்கு அந்தாண்ட கடைசியா யார் போட்டிருக்குப்பா தாமஸ் ஆல்வா எடிசன் இப்போ இங்கேயே எத்தனை இன்வென்டர்ஸ் போட்டிருக்காங்க பாரு இந்த பக்கமும் இருக்கு ஓகே லீவ் தட் இது அப்படியே நம்ம டிவைட் ஆகி போக வேண்டாம் ஸோ இவன் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள் இன்வென்டர் தாமஸ் ஆல்வா இன்வென்டட் என்ன வச்சுக்கலாம் நிறைய யூஸ் பண்றோம் what he invented bulb electricity electric bulbs adu okay va so that electric bulb is the invention
ஒரு புதுசா அதுக்கு முன்னாடி இந்த பல்ப் இருந்துச்சா? இல்லவே கிடையாது. அவர் தான் என்ன பண்ணாரு, அதை புதுசா கண்டுபிடிச்சார். அப்ப அதை இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். கிரஹாம் பெல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி டெலிஃபோன் ஒரு கான்செப்ட் இருந்ததா? கிடையாது. ஸோ அவர் தான் என்ன பண்ணாரு, he invented the என்னது டெலிஃபோன். ஓகேவா? அப்போ இது 2-3 எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போலாம். இன்வென்ஷன் நிறைய சொல்லிட்டு போலாம். ஓகேவா? நம்ம யூஸ் பண்றது ஒண்ணு யாரோ ஒருத்தங்க ஒரு ஸ்டேஜ்ல இன்வென்ட் பண்ணதோ இல்ல இனோவேட் பண்ணதோ இதெல்லாம். ஓகேவா? சோ அப்ப இன்னோவேஷனா என்னவா இருக்கும்? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பார்ப்போம். இன்வென்டட்னா இவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாச்சு. என்ன சொல்லலாம் இன்னோவேஷன்னா? இப்ப இன்வென்ஷனுக்கு இவன் டக்குன்னு என்ன சொன்னாங்க, தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? தாமஸ் ஆல்வா எடிசன், கிரஹாம் பெல், ரைட் பிரதர்ஸ், நம்ம யூஸ் பண்ற கம்ப்யூட்டர், ரேடியோ, மார்க்கோனி, ஒவ்வொருத்தங்க ஒரு 100 years பேக் லாட் ஆஃப் இன்வென்ஷன்ஸ் இருந்துச்சு. இப்போ இன்னோவேஷன்னா என்னது? ஏதாவது ஐடியா இருக்கா? ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது இன்னோவேஷனுக்கு? வெரி குட். யாரு? வெரி குட். சொல்லு. கரெக்ட். அவன் என்ன தமிழ்ல ஒரு வேர்ட் சொல்றான் பாரு. என்ன சொல்றான் பாரு? பழச புதுப்பிக்கிறதா? ஒரு எக்ஸாம்பிள் தெரியல. சரி, ஒண்ணும் இல்லை. ஒரு நான் சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு இன்னோவேஷன் எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுக்கப்புறம் அதோட டெஃபினேஷன் என்னன்றதை பார்ப்போம். ஆல்ரெடி இவர் எடிசன் என்ன பண்ணிட்டாரு, எலக்ட்ரிக் பல்ப் ஒரு கண்டுபிடிச்சிட்டாரு. எப்போ? ஒரு 100 years பேக் டியூப்லைட் கண்டுபிடிச்சேன். அது என்னோட இன்னோவேட்டிவ் ஐடியா. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ல என்னோட ஐடியாவை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு நியூ டியூப்லைட். அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு, இன்னொருத்தரோட இன்னோவேட்டிவ் ஐடியாவை என்ன வச்சது, சிஎஃப்எல் பல்ப்ஸ். இந்த சுருளா இருக்கும், பார்த்துருப்பேன். ஓகேவா? அது ஒரு சிஎஃப்எல் பல்ப்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொருத்தரோட இன்னோவேட்டிவ் ஐடியா, அதே பல்ப்ல என்ன வந்துச்சு, இன்வென்ஷன்லேயே நான் என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் என்னோட ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்றேன் பாரு. பவர் கன்சியூம் லெஸ் கன்சியூம் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணோம், we discovered LED lamps. LED, லைட் எமிட்டிங் டயோட். இப்போ எல்லார் வீட்லையும் நம்ம என்ன போட்டிருக்கோம், இப்போ LED lamps. ஓகேவா? ஸோ என்னது, இது இன்னொருத்தரோட இன்னோவேட்டிவ் ஐடியா. இருக்கிற எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ஸ் தான் அவன் சிம்பிளா சொன்ன மாரி அவன் என்ன சொன்னான், இருக்கிறதுல கொஞ்சம் மாடிஃபை பண்றது. அவன் தமிழ்ல சொன்னான், அவ்வளவுதான் சொன்னான். அதே தான் நானும் சொல்றேன். ஓகேவா? அப்ப LED பல்ப்ஸ் வந்தது. இப்போ லேட்டஸ்டா என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் ஒரு நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணி, வெப் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி, இன்டர்நெட்லாம் யூஸ் பண்ணி என்ன யூஸ் பண்றோம். இப்போ நம்ம சொல்லுவோம், வீட்டில் எல்லாரும் நிறைய பேர் வீட்டில் LED லைட்ஸ் இருக்கு. In addition to that, we are having the smart bulbs. பார்த்துருப்பேன். இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாம் we are having the smart bulbs. என்ன பண்ணிக்கலாம், from the remote you can turn on or off, increase or decrease the intensity, color change எல்லாமே பண்ணிக்கலாமா. ஒரு 500 rupees கொடுத்தீங்கன்னா கிடைக்குது. ஓகேவா? அது இன்னொருத்தரோட இன்னோவேட்டிவ் ஐடியா. ஓகேவா? ஸோ இது இந்த டாபிக் இருக்கட்டும். இந்த லெக்சர் முடிஞ்சோன்னா நான் திரும்ப இதை பற்றி கொஞ்சம் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. அது சொல்றேன். ஏன்னா சாருக்கு இது முடிச்சுட்டு கிளாஸ் போகணும். நான் இப்போ நான் என்னன்னா, சார் இஸ் Professor KATHIRESAN. He is coming from the Department of Pharmacy and he is the Innovation Ambassador for the Institution Innovation Council. நான் என்ன சொல்லி முடிக்கலப்பா, நான் இதை முடிக்கட்டும். அதுக்கு ரிலேஷன் கிடையாது. இது தனி டாபிக் தான். நான் சொல்ல வந்த நெக்ஸ்ட் தனி டாபிக் தான். நம்மள்ட்ட இருக்கிறது என்ன சொன்னாங்க, ஒரு இன்ஸ்டிடியூஷன் இனோவேஷன் கவுன்சில் சொன்னால. ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷன் இனோவேஷன் கவுன்சிலோட இஸ் த ஒன் அமங் த இனோவேஷன் அம்பாசிடர். ஸோ he is going to give the brief introduction about the intellectual property rights and patent laws. ஓகேவா? இது எக்ஸாக்ட்லி நியூ தான். பட் ஆஸ் ஏ இன்ஜினியர் நீ ஃபைனல் இயர் போறதுக்கு முன்னாடி வாட் இஸ் IPR அண்ட் வாட் இஸ் பேட்டன்ட் லா, என்னென்னதெல்லாம் பேட்டன் பண்ணலாம், எதெல்லாம் காப்பிரைட், எதெல்லாம் ட்ரேட் மார்க்ஸ், நிறைய இடத்துல பார்த்துருப்பேன். TM பார்த்துருப்பேன், லோகோஸ் பார்த்துருப்பேன், காப்பிரைட்ஸ். So what is idea? Idea is nothing but whatever you get an idea, right? If you able to change it to product, what are the steps you followed for process for changing the idea to product, that you can be filed for patent, right? Whatever idea, whatever you have get it, if you face any problem, if you are able to resolve that, if your solution is correct, then that is considered as a product, right? So in between, what are the steps you followed, right steps you followed? That steps followed, you just give in the form of application form, and if the process is verified properly, they will, after verification, they will issue the patent certificate. So the idea converts into the product. For converting the product, you followed lot of steps. That the steps process will be documented. The documentation will be after verification. They will issue in the form of certificate is called as patent.
right? So whatever idea, simple ideas, whatever problem, if you find solution for that, you can make it. So it may be from your personal experience and observations, or learning and education, imagination and creativity, social and cultural influence, and the problem solving and the critical thinking. So these are the few resources I am just finding out from the personal experience. For a lot of things we will face, right? While doing something, we can face a lot of issues. So if you are able to solve that, then it will become solution for that, right? If it is possible to document that, if you just go for filing and document, right? Then learning, education, imagination and creativity, social and cultural influence, and problem solving and critical thinking. This is the first idea. What is that is, normally when you give the bath to the kids below 6 months, normal problem is kid will take the water. It leads to choking and it leads to accumulation of fluids in the lungs. Right or not? So 6 months baby giving the bath, if you try it individually, you can do it. If not, it will be difficult. Right? Now the question is, lot of nuclear family, they don't have the experience hand to give the bath to the kid. So there is an issue is called as choking and consuming the water while bathing. So it leads to the accumulation of fluid in the lungs. It leads to a lot of problem. Right? So they decide one product is called as, if you put the water on the top or head, so it will not touch the nose and mouth. The water will not, the bulk volume of water will not flow to the nose and mouth, right? So this is one idea. So if you have that idea, if you want to make the product, so this product will be patented, right? Second one is this is for the lamp. You can see the table lamp. This is little bit different, right? So first you should know the two things. One is invention, another one is called as innovation. Invention is totally new. Innovation is if you alter anything in the existing model, that is called as innovation. Right? If a TV is black and white TV or TV is innovation. Now the 4K TV is available, that is called as innovation. If already not existing, if you create anything new, that is called as invention. Right? If you create anything in the existing model or updating, that is called as innovation. Right? So table lamp is already is there. If you see in the hostel, especially in 12th standard for NEET, 4 or 5 rooms will be, 4 or 5 fellows in the room will be, right? So one fellow will put the tube light and he start reading at 11 o'clock. Sometimes he go up to 2 or 3 o'clock, early morning, right? So in the time the light will disturb other 5 fellows. So to avoid that, they created this type of lamp. This is called as book lamp, right? Next one is this is about the neurologistic VR goggles, learning about the brain in the 3D spaces. This is for MS students, those who are doing neurology. Very difficult part is reading the brain parts. Cerebrum, cerebellum, medulla oblongata. These studies are very difficult, which enzyme will work in the particular brain part. So for example, vertigo. Vertigo is the common disease for females, right? So if you want to cure that, you should know which part of the brain is affected. So the neurologist is learning about the brain functions through the 3D space. And next one is a wristband for detecting the electrical impulses. For paralytic patient, if you create the one design is called wristband, it will collect the impulses and it will tell the heart rate of the paralytic person.
So it will give the sound also. If need anything, you can give it. Instead of alarm, instead of alert sound, if you give the wristband to the paralytic patient, if heart rate or any pulses is different, the electrical signals will be read by the wristband and it will give the information to the attendant, right? And next one is, what is intellectual property rights, right? Intellectual is nothing but your idea, right? Intellectual property rights are rights given to the person over the creation of mind. They usually give the creator an exclusive right over the use of his or her creation for a certain period of time. What is intellectual property right is, whatever you have intellectual idea, that will be converted into the form of property, right? That property will give rights to you. Property means automatically it will give money to you. So you just, whatever idea you have, if you are able to convert into the product, you just register into the patent office by filing the application form 1 and 2, right? Then after verification, they will give that claim. 10 claims you have to submit while filing the application, that the claim will give the rights to you. So after giving property, it will convert as a property. Means you are the solo owner of that product. So you have the rights to sell the product, or you can hand over the product, or you can manufacture the product, or you can want to put your product in the global market. So your intellectual get converts into property, the government will give rights to you. That is called as IPR. The IPR office is located in the Gindi, near to the railway station, just opposite to the bus stand. There is one office is called as Intellectual Property Rights Office. IIC6.0 அப்படின்னு ஒரு building இருக்கும். Our Chennai branch will have both intellectual property rights office also and copyrights office also. In left side there is a IPR office, in right side there is a copyrights office, right? So what is intellectual property? The invention, literary, artistic work, symbols, whatever. If you want to create new invention, you just do it. Innovation, you want to do it. Literary work or artistic work, or you have the able to create the symbols, are you able to create the book writing? All things you can get it, but a different title. All only products have the intellectual property rights. Other things have coming under the copyrights. Okay. So industrial property includes patents for invention, trademark, industrial design, and geographical indication. Patents for invention. First one is called as invention or innovation. You can get the patent. Second one is called as trademark. Trademark is given in the two way. One is called as TM, another one is called as R. Right? R means the application is filed in the Copyright Office, means registered. Trademark means if you see, find the symbol TM, it means that they got the trademark for the particular brand. Right? So that is called as trademark. You can see some of the organization, there will be the R. So soap R nu potu silladhu round pannirpaanga, silladhu TM nu pottupanga. TM endradhu trademark received. After filing the application, verification completed, they issued the trademark to the organization. Right? Registered na, the trademark is the application is registered in the office. Adukku peru R. Right? So two differences there. If you get any product, it is mentioned TM, trademark means they received the trademark certificate. R means they only registered in the particular office. Right? Next one is called as industrial design, and the next one is called as a geographical indication. What is geographical indication? For example, what is the famous in Palani? Palani is famous. Tirupati, Kanchipuram, Tirunelveli. So these are all geographical indications. Right? In the Palani Panjamirdata, they are registered under the title of geographical indication. Right? அவங்களுக்கு கொண்டு தான் ரைட்ஸ் இருக்கு அதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு. அதே மாதிரி காஞ்சிபுரம் சில்க், the group of peoples got the geographical indication. Right? நாக்பூர் என்ன ஃபேமஸ்? நாக்பூர். நாக்பூர் என்ன ஃபேமஸ்? ஆரஞ்சு. நாக்பூர் ஆரஞ்சு. காஞ்சிபுரம், திருப்பதி, இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் அந்த ஊர் பேர் சொன்னாலே we can able to assess what is the speciality of that. அப்படி கண்டுபிடிக்கிறது வந்து they are registered under the geographical indication. That group of people have only rights to view the Kanchi silks. Right? அந்த திருப்பதி கோயில் only தான் have the rights to prepare the
லட்டு பழனிக்கு அதே மாதிரி தான், அல்வாவும் அவங்க அதே மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. This is called as geographical indication for the particular area of people can able to do that. அது வந்து geographical indication. Next one is called as copyright. Work such as novel, poem, play, film, music, artistic work, architectural design. இதெல்லாம் போடுறீங்கன்னா இது எது கீழே வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா it is coming under the copyright. So if you have your own drawing, அந்த drawing-ஐ நம்ம எங்க ரெஜிஸ்டர் பண்றோம்? Copyright office-ல போய் ரெஜிஸ்டர் பண்றோம் and we getting the copyright for that. இந்த புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா திறக்கும் போது சி போட்டு ரோன் பண்ணி வச்சிருப்பாங்க. அது வந்து காப்பிரைட் ரிசீவ் ஃபார் தட் புக். ரைட்டா? அதை போட்டோ காப்பி பண்றதோ இல்ல அதுல ஏதாவது ஃபர்தரா ப்ரொசீட் பண்றீங்கன்னா வித்வுட் த பர்மிஷன் ஃப்ரம் த ஆத்தர்ஸ் யூ கேனாட் டூ தட். அதுதான் அதுக்கு ரைட்ஸ். ரைட்? There are 4 types of intellectual property rights includes. One is called as a trade secret, second one is called as trademark, third one is called as copyright, and fourth one is called as patents. Trade secret, Apple phone, அதோட swiping technology is a trade secret and a security system. ஒன்று. ரெண்டாவது Coca-Cola, Pepsi, ரைட்டா? இதெல்லாம் அவங்களுடைய formulas have the secrecy. ரைட்டா? It is called as a trade secret. MBA படிச்சிருக்கலாம். ட்ரேட் சீக்ரெட் இருக்க பிஸ்னஸோட சஸ்டைனபிலிட்டி ஃபார் லாங் பீரியட். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்லிக்ஸ், பூஸ்ட், பெப்சி, கொக்கோகோலா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுறதால அந்த பீக் போயிட்டு மார்க்கெட் ரொம்ப நேரம் சஸ்டைன் ஆகிட்டு இருக்கும். ரைட்டா? இட் இஸ் பேஸ்ட் ஆன் ட்ரேட் சீக்ரெட். செகண்ட் ஒன் இஸ் கால்ட் அஸ் ட்ரேட் மார்க். அடிடாஸ்ன்னு பார்த்தா நீங்கள் ட்ரேட் மார்க்கை வச்சா கண்டுபிடிச்சிடலாம் அடிடாஸ் என்னன்ட்டு. ரைட்டா? ஆலன் சோலி கண்டுபிடிச்சிடலாம். மான் கொம்பு போட்டிருந்தாங்கன்னா ஆலன் சோலி. அதே மாதிரி லூயி பிலிப்பி, வேன் ஹுசைன் அண்ட் இஃப் யூ கோ ஃபார் ஆப்பிள் ஃபோனு இதெல்லாம் வந்து ட்ரேட் மார்க்கை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். காப்பிரைட் இஸ் நத்திங் பட் கெட்டிங் த ரைட்ஸ் ஃபார் த ரைட்டிங், லிட்ரேச்சர், ஆர்கிடெக்சரல் ஒர்க்கு வாங்குறது பூரா காப்பிரைட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் அஸ் பேட்டன்ட். So trade secret protects the secret information. Example, new invention, Coke formula. Trademarks வந்து Apple cell phone, copyrights வந்து book, movies, drawings. Patents வந்து swipe feature or iPhone design. Next one is called as patent. What is this? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? எங்கேயா பார்த்துருக்கீங்களா? Just about 15 to 20 years before, in every home you can see that in front of the home there will be a hanging. Right? இப்போ இருக்கா? ஏன் இப்போ இல்லை? What is the reason? Nowadays the people needs the scientific detail of the product. If you are not able to explain the scientifically, the people not following that. ரைட்டா? ஒரு ஹேங்கிங் இருக்கு, ஏதோ ரொம்ப வருஷமா இதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் இது எதுக்குன்னு தெரியல. காலப்போக்கில் இப்போ வெரி ரேர் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை யூஸ் பண்றாங்க. சம் ஆஃப் த பிளேசஸ் தே நாட் யூசிங் அட் ஆல். ரைட்? பிகாஸ் வி டோன்ட் நோ தட் வேல்யூ. ரைட்? ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் தட். இந்த ஹேங்கிங்ஸ்ல இன்னும் நிறைய இருக்கு. ஐ வில் எக்ஸ்பிளைன் தட். That will be the hanging. First one will be the charcoal. Next one is called lemon. ரைட்டா? அடுத்தது ஆலம் ஸ்டோன், அடுத்த ரெட் சில்லி, அடுத்த கிரீன் சில்லி. இதுதான் இந்த ஹேங்கிங்கோட மாடல். ரைட்டா? வாட் ஃபார் தே பிளேசிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹோம், அதுதான் கொஸ்டின். ரைட்டா? இதுக்கு ஆன்சர் இல்லைன்னா எங்க வீட்டுக்கு முன்னாடி வைக்காதன்னு சொல்லிடுறீங்க. ரைட்டா? பிகாஸ் வி பீப்புள்ஸ் ஆர் எஜுகேட்டட். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் சார்கோல், chemically it is absorbent. Lemon, it contains lemon oil. It's an antiseptic. It is used for sterilization purpose. Alum stone, it dissolves in the air. Again, it is for air sterilization. Right? Green chilli, when lemon oil mixed together, it will give synergic effect. 2 + 1 is equal to 4. Synergism na நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதை விட ஆக்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்குது. ரைட்டா? ஸோ இட் இஸ் கால்ட் 2 + 1 is equal to 4. எது? கிரீன் சில்லியோட லெமன் ஆயில் சேரும்போது, லிமோனால் சேரும்போது it will go for the air sterilization process. And red chilli, it is for reflection. என்ன reflection அப்படின்னு கேக்குறீங்கன்னா, நீங்க வண்டிக்கு பின்னாடி எல்லாம் என்ன வச்சிருக்கீங்க? danger light வச்சிருக்கீங்க. What is the color of that? Red chilli always having the reflection.
reflection என்னன்னா eye power அதை reflect பண்ணி விடும். It will not penetrate and go inside. இதுக்கு good example, fish will lay the eggs and through the eyes only it will start process. Right? So இதுதான் இந்த hanging ஓட value. அப்போ இது என்ன பண்ணுதுன்னா வெளில இருந்து வர ஏரை உள்ள அனுப்புறதுக்கு முன்னாடி ஸ்டெரிலைசேஷன் ஒரு ப்ராசஸ் நடக்குது. ஏர் ஸ்டெரிலைசேஷன். If it is winter, இது summer winter you can identify with the lemon. ரைட்டா? லெமன் என்ன ஆச்சு? ஷிங்க் ஆகுதுன்னா வெளில இருக்க கிளைமேட் சரியில்லைன்னு அர்த்தம். ஸ்குவாஷ் ஆகிற மாதிரி இருக்குன்னா அப்பயும் வெளில இருக்கிற கிளைமேட் சரியில்லைன்னு அர்த்தம். It means that it leads to the microbial contamination through the air. ரைட்டா? இப்போ இதை யூஸ் பண்ணலாமா? பண்ணலாமா? So all and stone it get dissolves in the air, aluminum hydroxide. ரைட்டா? ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ஷேவ் பண்ண பிறகு ஆலம் ஸ்டோனை வச்சு என்ன பண்ணுவாங்க? வைப் பண்ணுவாங்க. It is as an antiseptic, it get dissolves in the air. ஏர்லயே கரையும். That's why it is air sterilization process. இந்த டெக்னாலஜியை அப்படியே எடுத்து ஆலம் ஸ்டோனை டிசால்வ் பண்ணி they coated in the wings of air condition and it is coming in the name of biofresh. Hitachi biofresh. அதை எடுத்து அந்த புக்லெட்ல படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல என்ன போட்டிருக்கான் biofreshக்கு ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா they taken the alum stone dissolved and they kept it in the wings of the air condition. That's why it is called as biofresh. ரைட்டா? நார்மலா ஒரு ஏர் கண்டிஷன் 35,000 னா அது 45,000. டெக்னாலஜி எங்க இருந்து எடுத்திருக்காங்க? இப்போ green air condition வந்துருச்சு. green air condition is nothing but நிறைய ஹைட்ஸோட ஆயில்ஸ் எடுத்து ஆலம் ஸ்டோன்ல டிசால்வ் பண்ணி விங்ஸ்ல கோட் பண்றாங்க, ஃபில்டர்ல கோட் பண்றாங்க. ரைட்டா? It is called as green air. Next, what is this? நம்ம பேட்டர்ன் பண்ணாம விட்ட விஷயங்கள். ரைட்? What is this? ஒரு ப்ராப்பர் சவுத் இந்தியன் லஞ்ச். ரைட்டா? இந்த லஞ்ச் நார்மலா they will give it in the banana leaf. ரைட்டா? banana leafல தான் கொடுப்பாங்க. ரைட்? Before that we just know what is the style of food. ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தால் கொஞ்சம் பருப்பு எடுத்துப்போம், கீ எடுத்துப்போம். பருப்புன்றது புரோட்டீன், கீன்றது ஃபேட், ரைஸ் கார்போஹைட்ரேட், சாம்பார்ன்றது you will get the again protein with microminerals. அடுத்த ரசம்ன்றது டைஜஸ்டர், you will get the microminerals. அடுத்த கர்ட்ன்றது டைஜஸ்டர். ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து நீங்க கூட்டு பொரியல் அது எல்லாமே என்னது? விட்டமின்ஸ். மைக்ரோமினரல்ஸும் கிடைக்கும், விட்டமின்ஸும் கிடைக்கும், மேக்ரோமினரல்ஸும் கிடைக்கும். ஊறுகாய்ன்றது இட் இன்க்ரீசஸ் தி செக்ரேஷன் ஆஃப் சலைவா. சால்ட் வச்சிருப்பாங்க, இட் இஸ் ஃபார் எலக்ட்ரோலைட் பேலன்சிங். ரைட்டா? எங்கெல்லாம் குறையுதோ அதை எடுத்து போட்டுக்கிட்டா நமக்கு எலக்ட்ரோலைட் சோடியம் பொட்டாசியம் இஸ் எசென்ஷியல் ஃபார் பிரைன் ஃபங்க்ஷன். ரைட்டா? அப்போ சோடியம் பொட்டாசியம் மெயின்டைன் பண்ணணும்னா we need the salt, especially rock salt. If you use it will maintain the electrolytes. Electrolytes loss ஆகாம இருக்கிறதுக்கு you just using the salt as a to increase or decrease the taste of the food substance. ரைட்டா? ஸோ இதுதான். அதை விட்டுருவோம், இது நமக்கு தேவையில்லாதது. நம்ம we going to talk about the banana leaf. Why they provided the food in the banana leaf? நிறைய இடம் இருக்கு. Yeah, they are very particular about the banana. No idea. Olinoleic acid. Olinoleic acid is present in the banana leaf. What is the role of olinoleic acid? It is an anti-cancer agent. Anti-cancer agent la enga produce avara cancer ku idu anti-cancer agent ah irukku appdi kettீங்கன்னா esophageal to small intestine varaikku produce பண்ற எல்லா கேன்சருக்கும் இன்னைக்கு யூஸ் பண்ற ஒரு ரெமெடி என்னன்னு கேட்டீங்கன்னா olinoleic acid. ரைட்டா? சோ அந்த olinoleic acid இந்த லீஃப்ல இருக்கு. When you serve food, the food will absorb the olinoleic acid from the banana leaf and it is going inside the stomach. That olinoleic acid, if any toxic substance produced by the food substance, it will be get neutralized. அதுக்கோசம் தான் இந்த லீஃப் யூஸ் பண்றது. இந்த லீஃப் எப்படி யூஸ் பண்றோம்ன்ற ப்ரொசீஜரும் இருக்கு. தலையில வந்து for kids or இல்லைன்னா geriatrics. கிட்ஸ் எல்லாம் சின்ன பசங்களுக்கு தலையில யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வயசானவங்களுக்கு தலையில யூஸ் பண்ணலாம்.
right? Middle leaf வந்து middle age people, last leaf again geriatrics, pediatrics use பண்ணலாம். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா ஒலினோலிக் ஆசிட் high quantity between the front endலையும் back endலையும் நிறைய ஒலினோலிக் ஆசிட் இருக்கும். That is the reason. Right? அதே மாதிரி இது ஸ்டொமக்கோட ஆப்டிமம் கண்டிஷன். ரொம்ப ஹாட்டா சர்வ் பண்ணா greenery leafல ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப கோல்டா சர்வ் பண்ணீங்கனாலும் ஒரு ஸ்மெல் வரும். Right? What is the optimum condition of your stomach will be the same like your banana leaf. Right? That is the reason they are providing the food in the banana leaf. இப்போ நீங்க போய் ஜர்னல்ல பாத்தீங்கன்னா சயின்ஸ் டைரக்ட்ல சர்ச் பண்ணீங்கன்னா ஒலினோலிக் ஆசிட் வெர்சஸ் பனானா லீஃப்னு போட்டீங்கன்னா நிறைய ஆர்டிகல்ஸ் வரும். ஒலினோலிக் ஆசிட் எவ்வளவு குவாண்டிட்டி இருக்குன்றது ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க. That ஒலினோலிக் ஆசிட் is now isolated and using for intestinal carcinoma. அந்த intestinal cancerக்கு அந்த ஒலினோலிக் ஆசிட் இப்போ கீமோதெரபி கரெக்டா யூஸ் பண்றது அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. Right? This is the reason. What is this? It is called as gomutra. இதுக்கு பேர் என்னது? கோமுத்ரா. இன்னைக்கு நீங்க ஓங்கோல் ஆந்திரா சைடுலாம் பாத்தீங்கன்னா ஏஜ்டு பீப்புள்ஸ் இன் மார்னிங் they will take the little amount of கோமுத்ரா. இது வந்து ஈசோஃபேகல்ல இருந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் வரைக்கும் கிளியர் பண்ணனும்ன்றது ஒரு மித்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் now they proved that கோமுத்ரா have a lot of antibiotics. ரைட்டா? இத நம்ம கோமுத்ரா எவ்வளவு நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா தெரியவே தெரியல. அவ்வளவு நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எப்பயாவது யாகம் ஏதாவது வீட்ல செய்றோம் புதுசா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறோம்னா we used to sprinkle the gomutra in home. ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு தான் வர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரைட்டா? This is for sterilization purpose. ரெண்டாவது இந்த கோமுத்ராவை எடுத்துக்கிட்டா it is acts like an antibiotic. Acts like an antibiotic. ஆனா இப்போ பேட்டன்ட் யார்கிட்ட இருக்குன்னா ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்ல இருக்கு. இந்த ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் இந்த பேட்டன்ட் கோமுத்ராவுக்கு பேட்டன்ட் வாங்கியிருக்காங்க. One fellow from தென்காசில இருந்து ஒரு பையன் ரிசர்ச் ஸ்காலர் அவன் சப்மிட் பண்ணியிருக்கான் ப்ரொபோசலை சென்னைக்கு தமிழ்நாடுக்கு ப்ரொபோசலை சப்மிட் பண்ணியிருக்கான் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ப்ரொபோசலை சப்மிட் பண்ணியிருக்கான் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. தென் த்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் ஹி மேட் கான்டாக்ட் வித் தி ஆஸ்திரேலியன் ஃபெலோ. அவங்களுக்கு எல்லா ரிசர்ச் பண்றதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிரியேட் பண்ணி கொடுத்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்தா அந்த ஸ்டூடெண்ட் அதோட ஒர்க்கை ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டுக்கோசரம் ஃபைல் பண்ணி ஹி காட் த பேட்டன்ட் ஃபார் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட். இப்போ கோமுத்ரா வந்து யார் ரைட்ஸ்ல இன்னும் 2 இயர்ஸ் இருக்கு அந்த ரைட்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அந்த இன்னும் 20 இயர்ஸ் ஆக்சுவலி the duration is 20 இயர்ஸ் இன்னும் 2 இயர்ஸ் இருக்கு. ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் has the rights for the gomutra. அதை செக் பண்ணுங்க கூகுள்ல. And this is on this portal sir. What is this? இது என்னது? இது எதுக்கு? நம்மளுடைய ancestors இல்லைன்னா நம்ம அப்பா இல்லை தாத்தா அவங்களுடைய அப்பா அவங்களுடைய ஃபுட் ஹேபிட் என்னவா இருந்தது? Now India is standing in the diabetes in the rank of 3. Right? Population wise அப்படின்னு கேட்டீங்கன்னா we reached around 30%. Right? Pediatric diabetic we also reached in the 8th position. 8th position 2022ல இருந்தது. Now we just going. Pediatric diabetes னா என்னன்னா ஒரு வயசு 2 வயசுல சுகர் வருது. ரைட்டா? டெய்லி அந்த குழந்தை ஒரு வேளையாவது இன்சுலின் போட்டுட்டா தான் ஸ்கூல் போயிட்டு வரலாம். It is called as pediatric diabetic. Right? Geriatric diabetics நம்ம நார்மலா we don't have diabetes issues. எப்போ வரைக்கும் அப்படின்னா ஒரு 70 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் சவுத் ஜோன்ல டயபெட்டிஸ்ன்றது ஒன்று இல்லவே இல்லை. நான் சொல்லது WHO சொன்னது. ரைட்டா? பட் we are now in the stepping towards the third position. ரைட்டா? இன்னும் 5 to 6 இயர்ஸ்ல we will be in the first position. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா ஃபுட் ஹேபிட். ரைட்டா? காலைல பிரஷ் பண்றது பேஸ்ட்டை வச்சு பிரஷ் பண்ணுவோம். சாக்கரைன் இருக்கு. அதை தான் லிக்விட் குளுக்கோஸா மாத்திட்டாங்க. அதுல ஸ்வீட் டேஸ்ட் இருக்கு. அதுவும் ஸ்வீட். பிரஷ் பண்ண பிறகு காஃபி ஆர் டீ எடுக்கிறோம். காஃபில சுகர் போடுறோம், டீல சுகர் போடுறோம். அதுவும் சுகர். அடுத்தது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, எந்த பொங்கல் எது சாப்பிட்டாலும் கார்போஹைட்ரேட். 11 o'clock சமோசா, டீ, கார்போஹைட்ரேட். 12 o'clock ரைஸ், சாம்பார், ரசம், மோர், கார்போஹைட்ரேட்.
திருப்பி 4 o'clock ஒரு பஃப் ஒரு டீ வித் சுகர் கார்போஹைட்ரேட். நைட்டு சப்பாத்தி இட்லி ஆர் தோசை எது சாப்பிட்டாலும் கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் கெட் கன்வர்ட்ஸ் இன்டு குளுக்கோஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிட்டு இருக்கு, குளுக்கோஸை நம்ம லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். குளுக்கோஸை உடம்புல லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ரைட்டா? ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் the insulin will secrete the required quantity. கிடையாது. இன்சுலின் will secrete instructed quantity. உன்னுடைய ஜீன் சீக்வன்ஸ்ல இன்னைக்கு இன்சுலின் எவ்வளவு சுரக்கணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோ அதுதான் சுரக்கும், அதுக்கு மேல சுரக்காது. ரைட்டா? அதுக்கு எவ்வளவு நியூட்ரலைஸ் பண்ண முடியுமோ அந்த குளுக்கோஸை நியூட்ரலைஸ் பண்ணும். அதுக்கு மேல இருக்கிற குளுக்கோஸா அதெல்லாம் நியூட்ரலைஸ் பண்ண முடியாது. அப்ப அதை நியூட்ரலைஸ் பண்ணணும்னா நமக்கு எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் வேணும். ஒன்று எக்ஸ்டர்னலா இன்சுலின் கொடுக்கணும், இல்லைன்னா எக்ஸ்டர்னலா ஒரு டேப்லெட் கொடுக்கணும். வெறும் இன்சுலின் ஒண்டி கொடுக்குறோம்னா அவங்க டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ், அவங்களுக்கு இன்சுலின் வெளி சோர்ஸ்ல இருந்து தேவைப்படுது. we need external source to neutralize the excess glucose. ரைட்? அடுத்தது இல்ல நான் கொஞ்சம் போல இன்சுலின்னா கொஞ்சம் ஜாஸ்தி செக்ரேட் பண்ண போறேன் அப்படின்னா அது டயபெட்டிக் இன்சிபிட்டஸ், மெட்ஃபார்மின், லிபிசைட், பயோக்ளிட்டோல் இந்த ட்ரக் எல்லாம் கொடுத்து இன்சுலினா கொஞ்சம் கூட சுரக்க வைக்க போறோம். இதெல்லாம் செஞ்சும் நம்மளுடைய குளுக்கோஸ் லெவல் குறையவே இல்லை. ரீசன் இஸ் we are dumping with the glucose, lot of glucose. இது எதால ஆச்சுன்னா இது ஃபுட் ஹேபிட்டால ஆச்சு. இப்போ நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட்டுமே ஃபீஸ்ட் ஃபுட்டுன்னு பேரு. ஃபெஸ்டிவல் ஃபுட்டு, ஃபெஸ்டிவல் நாள்ல செய்யற ஃபுட்டை நம்ம இப்போ டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ ராகி கூழ்லாம் ஃபெஸ்டிவல் டே ஃபுட்டாக மாறி போச்சு. ஆடி மாதம் இல்லை பொங்கலுக்கு அப்போ ஒன்று தான் இதை சாப்பிடுவோம், ராகி. ரைட்டா? எஸ் ஆர் நாட்? யூ அக்ரி வித் மீ? தட் இஸ் த ரீசன். உடனே ஃபுல்லாக கார்போஹைட்ரேட்டை டம்ப் பண்ணிக்கிட்டே இருப்போம். குளுக்கோஸை நியூட்ரலைஸ் பண்ணவே முடியல. குளுக்கோஸ் பிளட்ல ஏறி போச்சு. அதுக்கப்புறம் யூரின்ல வர ஆரம்பிச்சிச்சு. குளுக்கோஸ் எடுத்துட்டு இருக்க குளுக்கோஸ் எக்ஸஸா இருந்தா இட் கெட் கன்வர்ட்ஸ் இன்டு கிளைகோஜன், லிவர்ல ஸ்டோர் ஆகும். எப்போ குளுக்கோஸ் குறையுதோ லிவர் கிளைகோஜனை திருப்பி குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணி பிளட்ல ரிலீஸ் பண்ணும். ரைட்டா? இப்போ லிவரால எக்ஸஸ் குளுக்கோஸை கிளைகோஜன் ஏகப்பட்டது ஸ்டோர் பண்ணிருக்கு. அதுக்கு ரிலீஸ் பண்றதுக்கான டைமே நம்ம கொடுக்கல. இப்போ குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, அது அப்படியே பிளட் ஸ்ட்ரீம்லயே இருக்கு. ரைட்டா? குளுக்கோஸ் இருக்க ஆர்கன்ஸ் ஃபெயிலியர் ஆகும். ரைட் ஓகே? திஸ் இஸ் த ரீசன் ஃபார் டயபிட்டிஸ். ஃபுல்லா கார்போஹைட்ரேட்ஸை டம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதே ஒரு 50 இயர்ஸ் உங்க தாத்தாவோட அப்பா கிட்ட கேட்டீங்கன்னா டயபெட்டிக்னா என்னன்னே தெரியாது. அவங்க காலைல ஃபர்ஸ்ட் சாப்பிட்றது என்ன சாப்பிடுவாங்க? நீராகாரம் சாப்பிடுவாங்க. சோடியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட்னு பேரு. அது கெமிக்கலி இட் இஸ் கால்ட் சோடியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட். இட் இஸ் கால்ட் ஃப்ளஷிங். அது என்ன பண்றது? உடம்பு ஃபுல்லா ஃப்ளஷ் பண்ணும். இப்போ நீங்க பண்ற காஃபி ஆர் டீ, கெஃபின் இல்ல காஃபில கெஃபின், டீல தியோஃபிலின். கெஃபின் ரியாக்ட்ஸ் வித் லாக்டிக் ஆசிட், கெஃபின் ரியாக்ட்ஸ் வித் லாக்டிக் ஆசிட், கெஃபின் லாக்டேட் ப்ரிப்பேர் ஆகும். இன்சாலிபிள் ஸ்டோன் கிட்னில ஃபார்ம் பண்றது. ப்ரௌன் கலர்ல ஒரு ஸ்டோன் ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி தான் டீ குடிச்சாலும் தியோஃபிலின் வித் லாக்டிக் ஆசிட், தியோலாக்டேட். ப்ரஷ் பண்ணாம நம்ம டீ ஆர் காஃபி குடிச்சா பல்லுல இருக்க நைட்டு ஃபுல்லா சுரந்த லாக்டிக் ஆசிட் அது கூட சேர்ந்து இட் வில் கிரியேட்ஸ் த சால்ட், இன்சாலிபிள் சால்ட். ரைட்டா? அதுதான் கால்குலைன்னு சொல்லுவோம். ஆனா இது நம்ம நீராகாரம் சாப்பிடும் போது என்ன ஆகும்னா இட் வில் ஃப்ளஷ் அவுட். கிட்னில இருக்கிறது தான் என்ன பண்ணிடும்? ஃப்ளஷ் அவுட் பண்ணிடும். அப்புறம் காலைல என்ன சாப்பிடுவாங்க? கூழ் சாப்பிடுவாங்க. திருப்பி they will go for agriculture. ரைட்டா? அக்ரிகல்ச்சர் ஒர்க் பார்ப்பாங்க. 11 o'clock they will take buttermilk. திருப்பி மத்தியானம் கூழ் சாப்பிடுவாங்க. திருப்பி ஈவினிங் சாப்பிட மாட்டாங்க. ஒரு 6 o'clock they will take the dinner as a ரைஸ் சாம்பார் இல்லை ஏதோ ரைஸ் ஐட்டம் சாப்பிடுவாங்க. ரைட்டா? அப்படிதான் இருந்தது. அப்போ குளுக்கோஸ்க்கு வேலையே இல்லை. ரீசன் இஸ் இஃப் யூ டேக் திஸ் ஃபுட் என்னன்னா இது செரிக்கணும்னா இதுக்கு குளுக்கோஸ் தேவை. இந்த ராகி ஃபுட்டு கூழ் சாப்பிட்டீங்கன்னா அது செரிக்கணும்னா அதுக்கு 2 தேவை. ஒன்று மைக்ரோஸ் தேவை, இன்னொன்று சுகர் தேவை. ரைட்டா? இது சாப்பிட்ட உடனே டைஜஸ்ட் ஆகிறதுக்கு பிளட்ல இருக்க சுகர் ரீஅப்சார்ப்ஷன் பண்ணும். டைஜஸ்டன் நடக்கும். உன் பிளட்ல சுகர் இல்ல அப்படின்னா நீ பட்டர்மில்க் தர்ஸ்டை இன்டியூஸ் பண்ணும். ஹைப்போதலாமஸ்ல போய் தர்ஸ்டை இன்டியூஸ் பண்ணும். இன்டியூஸ் பண்ணோம்னா நீங்க பட்டர்மில்க்கோ இல்லை தண்ணியோ சாப்பிட்டீங்கன்னா அதுல இருக்க மைக்ரோஸ் எடுத்து திருப்பி ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. திருப்பி கூழ் சாப்பிட்றீங்கன்னா திருப்பி இருக்கிற கொஞ்சம் சுகரையும் இழுத்து ஃபுல்லா டைஜஸ்ட் பண்ணிடும். ரைட்டா? இப்போ பிளட்ல குளுக்கோஸ் இல்லை, லிவர்ல இருக்கிற கொஞ்சோண்டு கிளைகோஜன் அந்த குளுக்கோஸா ரிலீஸ் பண்ணிடுச்சு ஃபார் பிரெயின் ஃபங்க்ஷன். பிரெயின் கண்டினியூஸா ஒர்க் பண்ணணும்னா குளுக்கோஸ் ஸ்டேபிளா இருக்கணும். ரைட்?
அது ஸ்டேபிளாக இல்லைனா தான் கிட்டினஸ் வராது. ஓவர் ஆனாலும் கிட்டினஸ் வரும், கம்மியானாலும் கிட்டினஸ் வரும். ரைட்டா? நைட் அவங்க போய் ரைஸ் சாப்பிட்டோன்னே அது அகைன் கார்போஹைட்ரேட் கன்வெர்ட்ஸ் இன்டு குளுக்கோஸ், அது ஸ்டோர் ஆகிருக்கும். திருப்பி காலைல அவங்க டெஃபிஷியன்ட்லேயே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, குளுக்கோஸ் டெஃபிஷியன்சி. ரைட்டா? இந்த ஃபுட்டு சாப்பிடும் போது என்ன ஆகுது, ரீஅப்சார்ப்ஷன் ப்ராசஸ் நடக்கிறதால டெஃபிஷியன்ட்லேயே ஒர்க் பண்ணுறதால there is no question of diabetes mellitus or insipidus. பட் நம்ம என்ன மாற்றிட்டோம், அந்த ஃபுட் ஹேபிட்டை ஃபுல்லாக மாற்றிட்டோம். தட் இஸ் த ரீசன் ஃபார் டயபெட்டிக். அந்த டயபெட்டிக் போய் இப்போ சங்கீஸ் எடுத்து the people transferring the information to the next generation is called as pediatric diabetic. இப்போ நான் சாப்பிட்ற கோக்கு, இப்போ நான் சாப்பிட்ற நிறைய சாக்லேட்ஸ், பிவரேஜஸ், ஆல்கோஹால்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும், போய் உன்னுடைய இன்ஃபர்மேஷனை ஸ்லோவாக மாற்றிட்டு இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் மாறிச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷன் தான் ட்ரான்ஸ்ஃபர் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். 60 வயசுல அந்த டயபெட்டிக் 40க்கு மாறி இருக்கு. இப்போ நான் கொஷின் இஸ் கால்ட் அஸ் பீடியாட்ரிக் டயபெட்டிக். பீடியாட்ரிக் ஸ்க்ரீனிங்னே ஒரு அப்போலோல ஒரு தனி பிரான்ச்சே வச்சிருக்காங்க. அதில் காலைல போய் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி தட் ஸ்கூல் போகிறது முன்னாடி யூனிஃபார்மோட சில பசங்க இம்ப்ளான்ஸ் போட்டுக்கிறது, இன்சுலின் போட்டுக்கிறது, அந்த மாதிரி இருக்காங்க. ரைட் ஆர் நாட்? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அது அந்தந்த குழந்தைங்க மேலே தப்பு கிடையாது. வாட் த ரீசன்ஸ்? ரைட்டா? பிகாஸ் ஆஃப் திஸ் ஜங்க்ஸ். ரைட்? இந்த லேஸில் சொல்லியிருப்பான், நான் டைஸ் சோடியம் பொட்டாசியம் சால்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாக்கெட்லேயே போட்டிருக்கான். அந்த சால்ட்டு தான் நாங்கள் அனிமலுக்கு கேன்சரை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறோம். அந்த பர்டிகுலர் சால்ட்டை தான் ராபிட்டுக்கோ இல்லை மைஸுக்கோ சால்ட் எடுக்க, அந்த சால்ட்டை யூஸ் பண்ணி தான் கேன்சரே ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அந்த சால்ட் யூஸ் பண்ணியிருக்கான், லேஸ் ஓப்பனாக சொல்லியிருக்கான், அதுக்கு கேஸும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், நான் வந்து ஒரு மினிமம் குவான்டிட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன், கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு நான் யூஸ் பண்ணலன்னு சொல்லி ஜஸ்டிஃபிகேஷன் வாங்கிட்டான். ரைட்டா? அவன் மினிமம் குவான்டிட்டின்றது என்ன குவான்டிட்டின்றது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம சாப்பிட்ற லேஸ் இங்கேருந்து சென்னை போகணும்னா பஸ்ஸில் ஏறணும்னா மினிமம் 2 லேஸ் பாக்கெட்டும் ஒரு கொக்கோ கோலா. Right or not? You just taking as such cancer agents. ரைட்டா? அவனே அதில் சொல்லியிருக்கான், மேலேயே சொல்லியிருக்கான், அந்த சால்ட் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோன்ட்டு. அந்த சால்ட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா இட் இஸ் யூஸ் டு இன்டியூஸ் த கேன்சர் ஃபார் அனிமல் மாடல்ஸ். Next one is called as a patent definition. Patent is a legal right. Patent is a legal right. யார் கொடுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் will give. எதுக்கு கொடுப்பாங்கன்னா உங்களுடைய intelligence if you convert into the intellectual. Right? For how long அப்படின்னு கேட்டீங்கன்னா from the date of filing it will be the 20 years. உங்களுடைய patent வந்து எவ்வளவு நாளைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 20 years வரைக்கும் you are the solo owner of the product. இது யார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆள் இன்வென்ஷன் பண்ணியிருந்தாலும் அவங்களும் ஃபைல் பண்ணலாம். இப்போ குரூப் ஆஃப் பீப்புள் இன்வென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா குரூப் ஆஃப் பீப்புளும் பண்ணலாம். ரைட்டா? இஃப் யூ ஆர் கமிங் அண்டர் ஆர்கனைசேஷன் அப்படின்னா ஆர்கனைசேஷன் மூலமாகவும் இதை ஃபைல் பண்ணலாம். இன்வென்டர்ஸ் 1, 2, 3 அப்படின்னா the first priority goes to the first person. ரைட்டா? அந்த ரேஷியோ ராயல்ட்டியில் வரும்போது மாறும். ஸோ குரூப் ஆஃப் இன்வென்டர்ஸ் இஃப் யூ ஆர் டூயிங் யூ கேன் உங்களுடைய ப்ரியாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி நேம்ஸை நீங்கள் கொடுத்துக்கணும் 1, 2, 3. Because that will leads to the royalty. At the expiry of the invention becomes the public property. ஒரு பேட்டன்ட் ஒன்று ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க ரைட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா 20 years. It is called as in IPR language term. Termனா 20 years. 20 years தான் நீங்கள் தான் ஓனர். இது எப்போ எக்ஸ்பிரி ஆகும்னா 20 years கழிச்சு it will become the public product. நிறைய ட்ரக்ஸ் இல்லை if you take about prestige pressure cooker. ப்ரெஷர் குக்கர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் இந்தியன் மார்க்கெட்ல ரூல் பண்ணாங்க. பிகாஸ் த ரீசன் he got the patent for the prestige pressure cooker. அந்த பேட்டன்ட் டிஸ்க்ளோஸ் ஆன பிறகு lot of people are designing the pressure cooker. அதுக்கப்புறம் தான் இந்த குக்கரோட விலையே குறைய ஆரம்பிச்சது. ரைட்டா? ஸோ அகைன் இட் இஸ் த ப்ராப்ளம். இஃப் யூ got the patent the cost will be little high. Other what rights it will give you? If IPR is a powerful tool. எந்த கண்ட்ரியில் உங்களுக்கு உங்கள் ப்ராடக்ட்டுக்கு அகேன்ஸ்டாக அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாமல் நீங்கள் ஃபைல் பண்ணலாம். பட் தட் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பேட்டன்ட். இன்டர்நேஷ்னல் பேட்டன்ட்னு ஒன்று கிடையாது. இந்தியாவுக்குன்னா இந்தியா பேட்டன்ட்டு, யூஎஸ்க்கு வாங்கணும்னா யூஎஸ் பேட்டன்ட்டு, யூரோப்பாவுக்கு வாங்கணும்னா யூரோ பேட்டன்ட்ஸ். 18 countries joined together they created the patent organization is called as EU. அது ஒன்றே தான் EU பேட்டன்ட் வாங்கினீங்கன்னா 18 countries you can fight against legally. ரைட்டா? So once if you file the patent, நீங்க patent file பண்ணி மறுநாளே you will get lot of mails. Those who are people working in the respective area. யார் அந்த ஏரியால ஒர்க் பண்றாங்க, யாருடைய காம்படிட்டர்ஸ், யார் அந்த ஏரியால ஏற்கனவே இருக்காங்க, எல்லார டீடைல்ஸும் நீங்க எடுத்துக்கலாம். ரைட்? ஸோ
So, and that they are determining the strength of possible competitors in the particular field. So, உங்களுடைய strength என்ன, உங்க weakness என்ன, எல்லா detailsum நீங்க என்ன பண்ணிக்கலாம்? You can find it through the competitor. Through your competitors, you can assess yourself. So, இது என்னன்னா tech transfer பண்ணலாம். Suppose I don't have money, I have நான் திருப்பி ஐடியா வச்சுட்டு திருப்பி ப்ராடக்ட் மேக் பண்ண போறேன் அப்படின்னா, you just get the patent and give the rights to you just keep your rights and sell the product to the industry. It's called as tech transfer. Technology transfer பண்ணிட்டீங்கன்னா you will get income. Yearly income இருக்கும், இல்ல percentage இருக்கும், இல்ல monthly income இருக்கும். அது என்ன பேசிஸ் நீங்க இண்டஸ்ட்ரியில விக்கிறீங்களோ அந்த மாதிரி வித்துக்கலாம், right? And if what is the problem in patent filing? ஏதாவது fake information கொடுத்து நான் patent file பண்ணிட்டேன்னா, and the patent officer in the respective subject, they will analyze, again they hand over to the higher authority, again they will hand over to the particular industry. Governmentல அந்த industry இருந்தாங்கன்னா அங்கே செக் பண்ண சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா private industryல செக் பண்ணுவாங்க. நீங்க சொன்ன ப்ரொசீஜர்ல அந்த ப்ராடக்ட் வரல அப்படின்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா you will be under pressure. ரைட்டா? இது வந்து இந்த மூலிகை பெட்ரோல்லாம் நடந்துட்டு இருக்காது. உண்மையா பொய்யான்ற கான்செப்ட் இஸ் டிஃபரெண்ட். ரைட்டா? பட் இட் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன். So, if you give any frivolous or fake information in the patent application, you will be under imprisonment. So, how to apply? Simple. ஒரு patent apply பண்ணனும்னா nowadays it is very easy. நாலே ஃபார்ம் தான். Form 1, Form 2, Form 9, Form 18. Form 1 is nothing about your principal investigator detail. யார் பண்ணிருக்காங்களோ அவங்களுடைய டீடைல் என்ன பண்ண ஒர்க் என்ன டெசிக்னேஷன் அந்த டீடைல் சொல்லியிருந்தா கொடுக்கணும். தட் இஸ் கால்ட் அஸ் ஃபார்ம் 1. ஃபார்ம் 2 இஸ் அபவுட் த ப்ராசஸ் ஆர் ப்ராடக்ட். நீங்கள் ப்ராசஸ் பேட்டர்ன் ஃபைல் பண்ண போகிறீங்களா, ப்ராடக்ட் பேட்டர்ன் ஃபைல் பண்ண போகிறீங்களான்னு டிசைட் பண்ணிக்கணும். உங்களுக்கு ப்ராசஸாக இருந்தால் ப்ராசஸ் பேட்டர்ன் கீழே போகணும், ப்ராடக்டாக இருந்தால் ப்ராடக்ட் பேட்டர்ன் கீழே போகணும். ரைட்டா? ஸோ இன் ஃபார்ம் 2 யூ ஷுட் கிவ் த டீடைல் அபவுட் ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஆர் ப்ராசஸ் ஸ்பெசிஃபிகேஷன். ரைட்டா? ஃபார்ம் 9 இஸ் ரெக்வஸ்ட் ஃபார் எக்ஸாமினேஷன். ஃபார்ம் 18 is request for publication. So, இதுக்கு நீங்க பப்ளிஷ் பண்ணிருக்கணும்னு அவசியமே கிடையாது. If you file it, if it is accepted, it will go for publication. அது வந்து patent official journal. It get published in the patent official journal. It will be considered as a publication. அகாடமிக்காவும் சரி, இண்டஸ்ட்ரியாவும் சரி, அந்த அப்ஸ்ட்ராக்ட் வந்த பிறகு பப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் பேட்டன்ட் அஃபிஷியல் ஜேர்னல். அதை வந்து நம்ம பப்ளிகேஷன் கணக்குலேயே எடுத்துக்கலாம். ரைட்டா? இட் இஸ் பேட்டன்ட் ஆஃபீஸ் தான் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, கெசட்லேயும் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அடுத்த ஃபார்ம் 9ன்றது ரெக்வஸ்ட் ஃபார் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த லால் ஃபார்மையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க உங்கள் ப்ராசஸை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி இது ட்ரூ அப்படின்னா they will give the patent certificate. So அந்த patent certificate you can use it for 20 years. The term is called 20 years from the date of filing. ரைட்டா? ஸோ ரெண்டு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு, ப்ரொவிஷனல் ஸ்பெசிஃபிகேஷன், கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன். ரெண்டு மெத்தட் இருக்கு. ப்ரொவிஷனல் ஸ்பெசிஃபிகேஷன், my work 80% is completed, 20% is remaining. Right? But I think somebody will file in the same concept. So I want to reserve the ticket in the patent office. If for that time you have to go with the provisional specification. 1 year வரைக்கும் you can file the patent under the provisional specification. 1 year வரைக்கும் டைம் கொடுப்பாங்க, அதுக்குள்ள கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபைல் பண்ணணும். அப்படி இல்லைன்னா it will disclose to the public. Second one is called as complete specification. Provisional specification க்கு form 1, 2 ஒன்று இருந்தால் போதும், 9, 18 தேவையில்லை. For complete specification you just go with the form 1, 2, 9, 18 minimum forms. ரைட்டா? அது இருக்கு 25 ஃபார்ம்ஸ் இருக்கு. ஏதாவது தப்பு பண்ணா நேம் மாத்துறதுக்கு, அட்ரஸ் மாத்துறதுக்கு, கண்டென்ட் மாத்துறதுக்கு எல்லாத்துக்குமே ஃபார்ம்ஸ் இருக்கு. டோட்டலி 22 ஃபார்ம்ஸ் இருக்கு. பட் மினிமம் ஃபார்ம் ரெக்வயர்ட் டு ஃபைல் தி பேட்டன்ட் இஸ் ஃபார்ம் 1, 2, 9, 18. ரைட்? So complete specification என்ன இருக்குன்னா title of invention, field, background, objective, summary, brief, detailed description of invention with reference to the drawing. ஏற்கனவே இருக்கிற ஒரு drawing-ஐ நான் சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னா அந்த சேஞ்சஸ் பீரியட் ஆர்ட்டையும் நீங்க என்ன சேஞ்ச் பண்ணீங்கன்றது ரெண்டுத்தையும் அப்ளிகேஷன்ல ஃபைல் பண்ணணும். ஸோ கிளைம்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு பத்திரம் வாங்கினீங்கன்னா கடைசியில் ஒரு நில பத்திரம் வாங்கினீங்கன்னா கடைசியில் சக்குபந்தின்னு போட்டிருப்பாங்க. ரைட்டா? உங்க லேண்டுக்கு ரைட்ல யார் இருக்கா, சாரி நார்த்ல யார் இருக்கா, ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் யார் யார் இருக்கான்னு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் கால்ட் சக்குபந்தி. அதே தான் இந்த கிளைம்ஸ். 10 claims is allowed for one application. அந்த 10 claims தான் உங்களுடைய ரைட்ஸ்.
அதில் ஏதாவது லூப் விட்டுட்டிங்கன்னா வேறு யாராவது வந்து அந்த லூப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டிசைன்ஸ் த ட்ரக் ஐ ஒர்க் வித் 200 to 400 மில்லிகிராம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், ஃபைல் பண்ணிட்டேன். அப்போ 500லேருந்து 800 இன்னொருத்தவங்க வாங்கலாம். ரைட்டா? ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் வைட் ரேஞ்சில் ஒர்க் பண்ணிடணும். So 3 criteria are essential for patent. One is novelty, another one is inventive step, third one is industrial applicability. உங்களுக்கு வந்து அதால ஃபண்ட் வரும் அப்படின்னா தான் பேட்டர்ன் ஃபைல் பண்ணும். அதால எந்த ஃபண்டும் ஜெனரேட் ஆகாது அப்படின்னா அந்த பேட்டர்ன் ஃபைல் பண்ணுறது வேஸ்ட். பிகாஸ் இட் இஸ் காஸ்ட்லி. இயர்லி ஃபர்ஸ்ட் ஃபைல் பண்ணும்போது 4,000, ஆஃப்டர் 5 years it go up to 16,000 renewal charge, ஆஃப்டர் 10 years it will go 32,000. ரைட்டா? அப்போ வந்து அதால நமக்கு இன்கம் இருந்தால் தான் அதை என்ன பண்ணுவோம், இண்டஸ்ட்ரியல் அப்ளிகபிலிட்டி இருந்தால் ஒன்று தான் நீங்கள் பேட்டர்ன் ஃபைல் பண்ணால் இஸ் ஓவர். அகாடமிக்காக பார்த்தீங்கன்னா சில பேர் ஃபைல் பண்ணி வச்சுருப்பாங்க, பட் ரினியூவல் தே வில் டூ ஓன் மணி சில டைம் பண்ணுவாங்க, இல்லைன்னா ரினியூவல் பண்ணாமல் தான் இருப்பாங்க. ரைட்டா? So these are the offices. எங்கே இருக்கு அப்படின்னு சென்னை, நியூ டெல்லி, கொல்கத்தா, மும்பை அண்ட் அகமதாபாத். சென்னையில் 2 ஆஃபீஸுமே இருக்கு, பேட்டர்னும் இருக்கு, ட்ரேட் மார்க்கும் இருக்கு, காப்பிரைட்ஸும் இருக்கு. ரைட்? So what will happen inside the patent office? Patent office குள்ள நம்ம அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு என்ன நடக்கும்? So filing of patent application, publication after 18 months, request for examination, acceptance or refusal, notification of acceptance in the Gazette of India, opposition to the grant of patent and the grant of patent. So first file பண்றோம், 18 months கழிச்சு அவங்க publish பண்ணுவாங்க. Then you go for examination. Examination accept ஆயிடுச்சுன்னா it will proceed ahead with the Gazette. அப்படி அக்செப்ட் ஆகலைன்னா, ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த பேட்டன்ட் வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா then opposition to the grant of patent. So notification வந்த பிறகு, Gazette notification வந்த பிறகு it will open to the public. யாராவது அப்போஸ் பண்ணணும்னா பண்ணலாம், கொஸ்டின் ரைஸ் பண்ணணும்னா பண்ணலாம். இப்படி ரைஸ் பண்ணீங்கன்னா அந்த பர்டிகுலர் இன்வென்டர் if able to answer அப்படின்னா ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா it will opposition is over means they will go for the grant for patent. So how long it will take அப்படின்னு கேட்டீங்கன்னா, through my journey, this is the research title, about title of invention and the entitled invention work, and the date of filing வந்து 4/12/2006 ல ஃபைல் பண்ணது. date of grant வந்து 13, almost 6 years. ரைட்டா? பட் ஆனால் நமக்கு டெர்ம் வந்து 2006 ல வந்து எடுத்துப்பாங்க. ஸோ duration of journey is 10 days. ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி தான் பப்ளிஷ் ஆகும், பேட்டன்ட் அஃபிஷியல் ஜேர்னல். தட் இஸ் இந்த ஜேர்னலில் உங்களுடைய அப்ஸ்ட்ராக்ட் இப்படி தான் பப்ளிஷ் ஆகும். அண்ட் திஸ் இஸ் த ஃபைனல் சர்டிஃபிகேட். They will issue in the form of patent. Right. Thank you. If you have any queries, can discuss. Is that Dr. Ka? Really new for you. What's other difference in sir? நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் சார், அதுக்கு நான் ஒரு காப்பிரைட் வாங்கணும். ஓகேவா? நீ ஒரு பாட்டு பாடி இது பண்ணா கூட அதுக்கு ஒரு காப்பிரைட் வாங்கணும், ஒரு கவிதை எழுதினா கூட. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால், ஜெனரல் டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் ஆஸ்க். Right, thank you. Thank you, sir. So on behalf of Institution Innovation Council, I thank Dr. KATHIRESAN for his enlightening lecture regarding the patents.